பூதேஷு அலோலுப்தம். பஞ்சபூதங்களும் இருக்குது. பஞ்சபூதங்களுடைய இந்திரியங்கள் இருக்குது, அதனால் உண்டாகக்கூடிய சாமான்களும் இருக்குது, பொருள்களும் இருக்குது. பஞ்சபூதமாக தான் இத்தனை வருது. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், பஞ்சபூதம். இதிலேருந்து வரக்கூடியதான் இந்த உலகத்தில் வரக்கூடிய பிராணிகள், உயிரினங்கள் எல்லாம். இதில் போய் நம்ம ஆசைப்பட்டோமானால் அப்புறம் அதிலே மாட்டிக்க வேண்டியதான், திரும்பி வெளியிலே வர முடியாது. அதனால் பஞ்சபூதத்தினால் எந்த ஒரு வஸ்துக்கள்லாம் உண்டாகிறதோ சாப்பிட்றதுனால ருச்சி வந்து சாப்பிட்டே இருக்கான், பார்க்குறதுனால அழகாக இருக்காங்க பார்த்து கண்ணிலே மாட்டிகிட்டே இருக்கான், காதை கேட்டு கேட்டு சினிமா பாட்டு, டிவி பாட்டெலாம் கேட்டு அப்படியே அதில் ரசித்து போய்ட்றான். இந்த மாதிரி சாப்பாட்லேயும் ருச்சி வந்தால் அது சாப்பிடணும் ருச்சி வந்துடுது. சில விஷயங்கள் நல்லா மூந்து பார்த்து நல்லா வாசனை இருந்தால் செல்ட்டுக்கிட்டு அது திருப்பி திருப்பி போடணும், அதிலே ஆசை வந்துடுது. தொட்டு பார்க்கறதுனால மிருதுவாக இருந்து அப்படி இருந்ததுன்னா உடனே அதில் லயிச்சு போடுறான். இந்த இந்திரியங்கள்னால் வரக்கூடிய சுக துக்கங்க மாரி உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் தயா பூதேஷு அலோலுப்தம். பஞ்சபூதங்களால் வரக்கூடிய எத்தனை உயிரினங்களாக இருந்தாலும் அதில் எதுலேயுமே அவனுக்கு ஆசை வரக்கூடாது. ஆசை இல்லாமல் அடைக்கினா லோலுபம்னா ஆசை, அலோலுபம்னா ஆசை இல்லாத ஒரு நிலை. பஞ்சபூதங்களையும் எதுலேயும் ஆசையே வராமல் உட்காந்துக்கணும். மார்தவம், ரொம்ப மிருதுவாக நடந்து கொள்ளணும். ஆஹா ஊஹு ஊஹுன்னு கத்திக்கிட்டுன்னு போகக்கூடாது. மார்தவம், மிருதுவாக பேசிட்டு மிருதுவாக காரியங்கள் நடத்தி எல்லாம் மிருதுவாக பண்ணணும். ஹ்ரீஹி, வெக்கம் இருக்கணும். எதை பார்த்தாலும் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு வெக்கம் வரணும். அச்சாப்பலம், ஆசையே வரக்கூடாது, சப்பலம் வரக்கூடாது. அது வேணும் இது வேணும் இது வேணும், இது சாப்பிடலாம், மைசூர் பாக்கு சாப்பிடலாம், அந்த புடவை வாங்கணும், இந்த வேட்டி வேணும், சப்பலமே இருக்கக்கூடாது. சப்பலம் இல்லாமல் வாழ்க்கை இருக்கும். சப்பலம் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கை மேலே போக முடியும். சப்பலம் வந்தது அதை அடையணும்னு ஆசை வரும், அதை அடையணும்னு ஆசை வந்தது கிடைக்காது போச்சு, திருப்பி கோபதாபங்கள் வந்துடும். கிடைச்சிது இன்னும் வேணும் சப்பலம் வந்துடும். அதனால் கிடைச்சாலும் ஆபத்து, கிடைக்கலனாலும் ஆபத்து. சபலப்பட்டு ஒரு பொருள் மேலே சபலப்பட்டு ஆசைப்பட்டோமானால் அது வரணும். வந்ததுன்னா இன்னும் வேணும்னு ஆசை வந்துடும், சபலம் வந்துடும். வராத போச்சு அதுவே கோபமாக பண்ண நிமிச்சு அடுத்தவன் இம்சப்படுற வரைக்கும் ஆகிடுது. அதனால் இம்சப்படுற வரைக்கும் ஆகக்கூடிய காரியங்கள்லாம் பண்ணவே கூடாது. தேஜா, நல்ல தபஸ் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி தேஜஸோட பிரகாசமாக இருக்கணும். க்ஷமா, பொறுமை இன்றியமையானது. எது வந்தாலும் ஆக்ருஷ்ட சேவா தாடித்த சேவா க்ஷமா. அடித்தாலும் உதைச்சாலும் விஷாலும் என்ன பேசினாலும் அத்தனையும் பொறுமையாக இருக்கிறது இருக்கோ அதான் க்ஷமைன்னு பேர். பொறுமையாக இருக்குதுன்னா வெறும் பொறுமையாக இருக்குது மாத்திரம் இல்லை. அவன் ஒருத்தன் விஷான் நம்மளை ஒருத்தன் அடித்தான், ஏதோ கண்ணாப்பினாலும் போஸ்டர் போட்டான், அடித்தான், என்ன பண்ணாலும் சரி எதுலேயும் சஞ்சலம் இல்லாமல் அப்படியே பொறுமையாக அது இருக்கோ அதுதான் க்ஷமைன்னு பேர். திருப்திகி, தைரியம் முதல்ல எல்லாத்துக்கும் வேணும். சௌச்சம், சௌச்சம்னா ரெண்டு விதமான சௌச்சம். பாஹ்ய சௌச்சம், அந்த சௌச்சம். கைகாலெல்லாம் அலம்பிக்கிட்டு எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கிறது ஒன்று, அது வெளி சுத்தம். அந்த சௌச்சம்னா மனசில் எந்த காமக்ரோதங்களவும் உண்டாக்காமல் ஆகிக்கொள்வது மனசு சௌச்சம். ரெண்டு தினம் சௌச்சம். வெளியில் மாத்திரம் கைகாலம் இருந்தால் போகாது, உள்ளுக்குள்ளே மனசையும் கூட கிளியர் பண்ணிட்டு சுத்தமாக இருந்துக்கிட்டு காமக்ரோதங்கள்லாம் ஒன்றும் வராமல் பார்த்துக்க முடியாது பண்ணணும். சௌச்சம். அத்ரோகா, யாருக்கும் துரோகம் நினைக்கவே கூடாது. அவன் அப்படி போகணும், அப்படி போகணும், அப்படி போகணும்னு சாபம் கொடுத்து துரோக சிந்தனையே வரக்கூடாது. துரோக சிந்தனை இல்லாமல் இருந்தாலே அவனை காட்டிலும் வசந்தும் உலகத்தில் யாருமே கிடையாது. நாதிமானிதா, நான் தான் செஞ்சேன்னு அபிமான அகங்காரம் வர்றதுக்கு அவ்வளோ மட்டமானது. எதை கேட்டாலும் எல்லாம் ஈஸ்வரனுக்கு தான் நடந்துட்டுருக்கேன். நான் தான் பண்ணேன், எதை கேட்டாலும் நான் தான் பண்ணேன்மா. அந்த அபிமானம்தான் இவனை இத்தனை இம்சைக்கும் காரணமாக்குறதே தவிர அகங்காரத்தை விட்டாலே பாக்கி ஒரு பிரச்சனையும் இருக்காது. எல்லாமே நாதிமானிதா. இந்த அகங்காரம் இல்லாமல் எல்லாம் பகவானுடைய, எல்லாம் பகவான் மேலேயே சொல்லிட்டு வந்தோமானால் அகங்காரங்களாம் படாமல் தானாக நன்னாயிடும். எல்லாம் பவந்தி சம்பதம் தெய்வீம். இத்தனையும் என்னாச்சுன்னா தெய்வீ சம்பத்துன்னு பேர். இதெல்லாம் தெய்வத்தை அடையிறதுக்கு, ஆத்மாவை அடையிறதுக்குள்ள நல்ல குணங்கள்னு பேர். அபிஜாதஸ்ய பாரத, இதெல்லாம் உண்டாச்சுன்னா தெய்வ சம்பத்து வந்து நல்ல வழிக்கு வந்து ஆத்மஞானம் அடையிறதுக்கு சாதனைகளாக இதெல்லாம் ஆகும். அதனால் இப்படிப்பட்ட நல்ல குணங்களெல்லாம் சம்பாதிச்சிருந்தால் ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு சாதனைகளுக்கு முக்கியமாக வழியாக ஆகும். அதுக்கப்புறம் இதுக்கு இடைஞ்சலாக உள்ள குணங்களாக ஆத்ம ஞானம் வராமல் சம்சாரத்திலேயே உழண்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஆசை இருந்ததுன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, முதல்ல தம்பம். அவனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு மனசுக்கு சமாதானம் இல்லாமல் குழம்பின்ண்டே இருப்பான். அவன் தான் தம்பத்தில் ஒன்றா நம்பர் ஆள்.
தர்ப்பம், அகங்காரம், நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், எனக்கு காட்டில் யார் தண்ணி இருக்கான், தர்ப்பம். அபிமானம், நான் 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 இது எல்லாத்துலேயும் நான் தான் நினைக்கிறேன். குரோதம், கோபதாபங்கள்லாம் வந்து சிரமப்படுறவன். பாருஷ்யம், கண்ணா அப்படின்னா பேசுறது, வாயில் வந்தத்தை பேசுறது பாருஷ்யம். அஞ்ஞானம், பார்த்த சம்பதம், ஆசிரியம், இதெல்லாம் அசுர சம்பத்துலேருந்து வரக்கூடியது. நல்ல குணங்களை நிறையா சொன்னார், கெட்ட குணங்களை குறைச்சி சொல்கிறார். ஏன்னா நல்ல குணம் வளர்த்துக்கணும் நிறையா, கெட்ட குணத்தை கொஞ்சமாக இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுடணும். அதுக்காக கெட்ட குணங்கள்லாம் விடுறதுக்காக ஆசிரிய சம்பத்தை சொல்லி இதனுடைய காரியத்தையும் விட்டு இந்த குணங்களையும் விட்டுடணும், இதனுடைய காரியங்களையும் விட்டுடணும். இதுதான் ஆசுர சம்பத்துன்னு பேர். தெய்வ சம்பத்து நல்லதை வளர்த்துக்கணும், அதே தியான யோகங்களுக்கெல்லாம் வச்சு உபயோகப்படுத்திக்கணும்னு தெய்வாசுர சம்பத் யோகம்னு இந்த யோகத்துக்கு அத்தியாயத்துக்கு பேர். இதெல்லாம் தெய்வ குணம், இதெல்லாம் ஆசுர குணம்னு சொல்லி தெய்வ குணங்களெல்லாம் வச்சுக்கணும், அசுர குணங்கள்லாம் விட்டுவிடணும். தெய்வீ சம்பத் விமோட்சாய, எவ்வளோ நல்ல குணங்கள்லாம் வச்சுருக்கோமோ அவ்வளோ தூரம் மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழியை கொடுக்கும். நிபந்தாய ஆசுரி மட்டா, புனரபி ஜனனம் புனரபி மரணம் வந்து போயிட்டே இருக்கிறதுக்கு இந்த ஆசுரி குணங்கள்லாம் ரொம்ப உபகாரமாக இருக்கும். மாசுச்சா சம்பதம் தெய்வீம், தெய்வீ சம்பத்து கிடைக்கலேன்னு வருத்தப்படாத, முயற்சி பண்ணது கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா விரும்புது. அபிச்சா தோசி பாண்டவ, அதனால் நீ நல்ல குணம் வரத்துக்கு நீ முயற்சி எவ்வளோ பண்ணுறியோ அந்த அளவு உனக்கு கொண்டு விட்டு மேலே நல்லா கொண்டு விட்டுரும். வல்லியே வல்லியன்னு அழுதுட்டு இருக்க வேண்டாம். அழறது ஒரு துக்க குணம் தான், அதுவும் ஆசிரிய குணம் தான். அழாமல் இப்போது சந்தோஷமாக நல்ல குணம் வரணும், நல்ல குணம் வரணும். அந்த நல்ல குணம் வர்றதுக்கு என்ன உண்டோ அந்த முயற்சியெலாம் நல்லா பண்ணிட்டே வாணி. தூ பூத சொர்க்கோ லோகேஸ்மின்னு தெய்வ ஆசுரையே வச்சா, தெய்வம் விஸ்தரச புரோக்தா ஆசுரம் பார்த்தமே சொல்லணும். நான் ஏதோ சுருக்கமாக சொல்லிட்டேனே நினச்சிக்கிற அசுர குணத்தை இப்போ விஸ்தாரமாக சொல்கிறேன். நல்ல குணத்தை நிறையா சொன்னதாக ஆச்சு, அதனால் அது அப்படியே இருந்தால் போகும். ஆனால் ஆசுர குணம் எவ்வளோ மோசமாக இருந்துங்கிறதுனால நான் சொல்கிறேன் நிறையா. தோ பூத சொர்க்கோ லோகேஸ்மின்னு ரெண்டு இருக்குது உலகத்திலேயே, தெய்வ சம்பத்து ஆசுர சம்பத்துன்னு ரெண்டு. தெய்வம் விஸ்தரச புரோக்தா, நல்ல குணத்தை பற்றி நிறையா சொல்லிட்டு இருக்கேன். ஆசுரம் பிரார்த்தமே சொல்லணும். அசுர குணங்கள்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குது, இதனை பற்றி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன், பாரு கேளு. பிரவருத்திஞ்ச நிவர்த்திஞ்ச ஜனாக ந விதுகு ஆசுராக ந சௌச்சம் நாபிச்சாச்சாரா ந சத்தியம் தேஷு வித்தியதே. எதையா வேலை பண்ணிகிட்டே இருந்தே தோணும், அதேமாரி நிவர்த்தி பண்ணணுன்னு ரெண்டுமே வராது அவனுக்கு. ந விதுகு ஆசுராக, அசுர பிரவருத்தி யாருக்கு இருக்கோ அவள்லாம் ஏதாவது கெட்ட குணங்களை வச்சுக்கிட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும் இதை பண்ணணும் இதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஸ்கீம் ஹெட்டாக இருந்துக்கிட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாள். அந்த மாதிரி அசுர குணங்கள் மனசுக்கு வரவே கூடாது. நல்ல குணங்கள் தான் வரணும், அசுர குணங்களே கிட்டக்கு வரக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, சௌச்சம் கிடையாது அவனுக்கு. வெளி சௌச்சம் கிடையாது, உள் சௌச்சம் கிடையாது. நாபிச்ச ஆச்சாரா, ஆச்சாரத்தை தியாச்சாரா, எதெல்லாம் உபயோகப்படுத்தணுமோ அதெல்லாம் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது யாரோ அவன் தான் அனாச்சாரன்னு பேர். நான் சத்தியம், அவன்கிட்ட உண்மைங்கிறதே இருக்கவே இருக்காது. இப்படிலாம் நல்ல குணங்கள் எல்லாம் யார் இருக்கோ அவன்லாம் கெட்டவன் அர்த்தம், அவன் தான் ஆசுரி சம்பத்து உள்ளவன் அர்த்தம். அசத்தியம், உலகமே எல்லாம் அசத்தியம்தான் அப்படின்னு நமக்கு மேலே வேதாந்தம் பேசுவான். அவன் பேசுகிறதே அசத்தியம் பேசினே இருந்துட்டு நீ என்ன நீங்கள் நல்ல குணம் சொல்கிறீங்க, உலகம் நிற்க போகிறாயா, இன்றைக்கி பிறந்தோம் நாளைக்கு செத்தோம், இன்றைக்கி செத்தோம் நாளைக்கு செத்தோம், பிறந்தோம்னா சாக போகிறோம், யார் சீக்கிரம், இதுக்கு என்ன பெரிய விஷயம் அப்படின்னு அவன் நமக்கு மேலே வேதாந்தம் பேசுகிற மாதிரி பேசுவான். அசத்தியம், அப்பிரதிஷ்டம், எதுவும் நிலையாக இருக்குதுன்னு நினைக்கவே மாட்டான், எல்லாம் அழியக்கூடி தான் நினச்சிட்டே இருப்பான். ஜெகது ஆகு அனீஸ்வரம், அதனால் இந்த உலகமே ஈஸ்வரனால் ஒன்றும் இல்லை, இயற்கையில் இருக்குன்னுடும். இப்போ இருக்க நாஸ்திகம் பரவாயில்ல, அந்த காலத்துலேயே நாஸ்திகம் அசுர குணத்தால் இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லியிருக்கா. ஜெகது ஆகுகு அனீஸ்வரம், ஈஸ்வரன் கிடையாது ஒன்றும் கிடையாது, இயற்கையில் வந்தது இயற்கையில் போகிறது, பிறந்ததெல்லாம் சாகணும், சாகிறதெல்லாம் பிறக்கணும், இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு. அபரஸ்பர சம்பூதம், பரஸ்பரத்தை ஒருத்தருடைய பரஸ்பரம் ஒருத்தனால தான் இந்த உலகமே வருது என்று நாமெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அவன் அபரஸ்பரம் இயற்கையினால் வருதுன்னு சொல்லணும் ஒரே வரியில். அவன் அபரஸ்பர சம்பூதம் கிமன்ய காமஹைத்துகம், காமத்தினாலே குரோகத்தினாலே வருதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இயற்கையினால் வரும்போது காமக்ரோதங்கள்லாம் எங்கே இருக்குது, தன்னைத்தானாவே அதுக்குள்ளே அடக்கமாகிடும்லாம் அப்படிம்பாகும். ஏதாம் திருஷ்டி அவலபிய, இப்படிப்பட்ட ஒரு அசுர சம்பத்தை யாரோ அசுர சம்பத்தோடு இருந்துட்டு யார் இயற்கை கடவுளும் கிடையாது, ஆத்மாவும் கிடையாது, வேதமும் கிடையாது, சாஸ்திரமும் கிடையாது, யாருக்கும் சொல்கிறானோ புனர்ஜென்மமும் கிடையாது, மறுவிரையும் கிடையாது, யாரெல்லாம் சொல்கிறானோ அவனை காட்டிலும் மோசமான யாரும் கிடையாது.
ஏதாம் திருஷ்டி அவஷ்டபிய நஷ்டாத்மான அல்ப புத்தையா. இப்படி யார் ஒருத்தனுடைய மனசில் புத்தியில் இதெல்லாம் இருக்கோ அவன்தான் இந்த ஆத்ம விஷயத்தை அறிஞ்சிக்காதனால அவன் நஷ்டாத்மான, அவன் திரும்பி திரும்பி இப்படியே மோசமாகவே இருந்துகிட்டே இருப்பான். அவன் அல்ப புத்தையா, சாமானிய புத்தி உள்ளவன்லாம். இயற்கை சொல்லிட்டு கடவுளும் கிடையாது, ஒன்றும் உலகம் கிடையாது, ஒன்றும் கிடையாதுபடி அல்ப புத்தி உள்ளவன்லாம். பிரபவந்தி உக்ரகர்மானா, அவன் மாதிரி பயங்கரமான வேலை செய்கிறவன் யாருமே கிடையாது. உக்ரகர்மாக்கள் ஏதாவது இங்கே அடி ஒத்தை ரகலை பண்ணி வெட்டு கிட்டுவான்னா உடனே கிளம்பிடுவான். கேட்டால் இயற்கைமா உக்ரகர்மான க்ஷயாய ஜெகதா அஹிதா. இந்த உலகம் முழுக்க அழிக்கிறதுக்கும் நாசமாக போகிறதுக்கு காரணம் யார்? இந்த மாதிரி அசுர சம்பத்தி உள்ளவனால தான் இத்தனையும் ஆகிட்டே இருக்கும் உலகமே. காமம் ஆசிரியத்தை துஷ்பூரம், காமத்துக்கு அளவில்லாமல் மேலே மேலே தோழிட்டே இருக்கும். பூர்த்தியாச்சின்னு ஒன்று வராது. இன்னும் வேணும் மேலே மேலே கேட்டுகிட்டே போகிறது இருக்கே, அதுதான் காமம். அவன் மாதிரி அசுர சம்பத்து உள்ளவங்ககிட்ட இருக்கும். அது தம்பமான மதான்விதா, அகங்காரம், நான் தான் நினைக்கிறது, இதெல்லாம் கூடியவனாக இருக்கணும். அவன் தான் அசுர சம்பத்து உள்ளவன். மோகாத் கிரகீத்வா அசத்கிரகாத், மோகத்தினாலே அதை வேணும் இதை வேணும் பிடிச்சிட்டே இருப்பான். அவன் மோகத்தினால வந்து பிடிச்சா என்ன ஆகும்? தவால்னு போயிடும் எல்லாமே. பிரவர்த்தந்தே அசுச்சி விரதாக, மோகத்தினால் அது வேணும் இது வேணும், உலகத்தில் அது வேணும், கொண்டாடி வேணும், குழந்தை வேணும், எனக்கு அதே தான் வேணும்னு கொள்ளடிக்கிற வரைக்கும் புத்தி போயிடும். மோகத்தினால் வந்துன்னா இந்த ஊழல்கள் பேசுகிறமே இன்றைக்கி, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? எல்லாம் மோகம்தான். ஒரு பொருளை எனக்கு அது வேணும்னு ஆசைப்பட்டாச்சுன்னா அதை பார்த்து ஒரு பொருளை பார்க்குறான், பார்த்தோன்னே அவருக்கு மோகம் வருது, அந்த பொருள் எனக்கு வேணுமேனு ஆசை வருது. அந்த மோகத்தினால் வரக்கூடியது ஆசை, ஆசைனால் வரக்கூடியது கோபம், கோபத்தினால் வரக்கூடியது அடி தட்டி ஒரே இம்சை. இத்தனையும் வர்றதுக்கு காரணம், எல்லாத்துக்கும் காரணம் மோகம்தான். மோகம் இல்லாமல் இருந்தான்னா சௌக்கியமாக இருக்கலாம். எது வரைக்கும் மோகம் இருக்கோ அது வரைக்கும் சௌக்கியமே கிடையாது. இப்போ பார்த்தாலும் ரகலை தான். அந்த மாதிரி ஒரு நிலையை உண்டு பண்ணிவிடும். மோகாத் கிரகீத்வாத் அசத்கிரகாத் பிரவர்த்தந்தே அசுத்தி விரதா, சுத்தங்கிறதே அவங்ககிட்ட இருக்காது. ஒரே பார்த்தாலும் குடியும் சாப்பிடணும், மாம்சம் சாப்பிடணும் இயற்கையில் ஓட்டிகிட்டே இருப்பான். சிந்தாம் அபரிமேயாச்சு, எல்லை இல்லாத கவலைகளோட கூடி இருந்துகிட்டே இருப்பான். பிரளயாந்தம் உபாசிரதாஷா, பிரளய காலம் வரைக்கும் வந்து திருப்பி வந்துகிட்டே இருப்பான். காமோபபோக பரமாக, அவனுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. சாப்பிடணும், தூங்கணும், பொண்டாட்டியோடு இருக்கணும், அது இருக்கணும், கண்ட வாட்டை போகணும், பரஸ்திரிகிட்ட போகணும், இந்த எண்ணம் தவிர வேறு ஒன்றுமே இருக்காது அவனுக்கு. ஏதாவது நிச்சயதாக இவ்வளோதாங்க நிச்சயமே கிடையாது. இன்னும் கொண்டா மனசு போயிட்டே இருக்கும் அவனுக்கு. ஆஷாபாஷ சதைர்பத்தாக, ஆசைகள் இதெல்லாம் ஆசையாகிற ஒரு பாசம், ஒரு இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆசை வந்தாலே அது வேணும் இது வேணும் பயங்கரமான ஆசை வந்ததுன்னா அதனால அவன் கட்டுப்பட்டவனாக ஆகிடுவான். ஆசை எங்கே இருக்கோ அதனால கட்டுப்பட்டவனாக ஆகிடுவான், பத்தப்பட்டவனாக ஆகிடுவான். காமக்ரோத பராயணா, காமக்ரோதம் இதுலேயே தீவிரமாக இருப்பான். ஆசை வந்துட்டா கோபம் வந்துச்சுன்னா அதிலே ஈடுபட்டு உட்காந்துட்டே இருப்பான். ஈகந்தே காமபோகார்த்தான், காமபோகம் உண்டோ எல்லாத்துலேயும் அனுபவிக்கணும் அப்படியே உட்காந்துட்டே இருப்பான். அந்நியாயன்னு அர்த்த சந்தியான், திருட்டு கொலை இம்சை பண்ணுறது, கொள்ளடிக்கிறது, இதெல்லாம் அந்த அசுர சம்பத்தினுடைய குணங்கள். இதை மத்தியம் அயாலப்தம், இன்றைக்கி நான் அனுபவித்தேன். இதம் பிராப்சே மனோரதம், மனசில் உள்ளதை இன்னும் அடையணும். இதம் அஸ்தீத்திமே, இன்றைக்கி இதெல்லாம் இருக்குது, இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் அனுபவிச்சாகணும். பவிஷ்யதி புனர்தனம், இந்த மேலும் நாளைக்கெல்லாம் சம்பாதிச்சு அதெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணணும். அதனால் இன்றைக்கி வந்ததோடு திருப்தி இருக்காது. இன்றைக்கி வந்தது இன்னும் வரணும், நாளைக்கு சம்பாதிக்கணும், இன்னும் அதை வச்சுக்கணும், நாளைக்கு சம்பாதிக்கணும், இன்னும் நிறையா பண்ணணும். இப்படியே பவிஷ்யத் காலம் வரைக்கும் எல்லாம் அது வேணும் உட்காந்துட்டே இருக்கானே, அதுதான் ஆசுரி சம்பத்தினுடைய சுபாவம். அசூமயா ஹதசத்ருன்னு, இன்றைக்கி என்னுடைய சத்ரு கொன்னாச்சு. மனுஷேச்சு அபரானபி, இன்னும் எத்தனை பேர் இருக்கணும், எல்லாத்தையும் கொண்டுபிடுறேன் நாளைக்கு. இன்னும் ஈஸ்வரமோகம் அகம்போகி, நான் தான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறவன், நான் தான் எல்லாத்தையும் போகத்தோடு அனுபவிச்சுட்டு இருக்கிறவன்.
சித்தோகம் பலவான் சிகி, என்னை காட்டிலும் பலம் உலகத்தில் யாரும் கிடையாது. இந்த மாதிரி அகங்காரத்தோடு யார் ஒருத்தன் பேசிக்கணும் வந்து அசுர சம்பத்தினாலும் உள்ளவன். ஆட்யோ அபிஜனவான் அஸ்மி, என்னை காட்டிலும் பணக்காரன் உலகத்துலேயே யாரும் கிடையாது. கோ அந்யோஸ்தி சதுஷோமயா, எனக்கு ஈக்குவலாக யார் இந்த உலகத்தில் இருக்கான்? அவ்வளோ மோசமானவன் யாரும் கிடையாது உலகத்தில். நான் தான் அவ்வளோ மோசமானத்தில் நம்பர் 1 இருக்கேன். யட்சே தாஸ்யாமி மோதிஷ்யே, யாகம் பண்ணுறேன் எதுக்காக? எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணுங்கிறதுக்காக யாகம்லாம் பண்ணுறேன். அசுரர்கள்லாம் யாகம் பண்ணுறா புராணத்தில் நிறைய கதைகள் இருக்குது. பண்ணிவிட்டு என்ன கேட்பான், எனக்கு யாராலையும் சாகம் வரக்கூடாதுமா. சரி பகவான் போனால் வந்து கொடுத்துருவார். அப்புறம் மாட்டின்னு மொழிப்பார். அவருக்கெல்லாம் தெரியும் உலகத்தில் அசுர சம்பத்து நிறையா வந்து விடுத்தினால் அதை அழிக்கிறது தானே அவதாரம் வரணும்னு அதுவும் தெரியும். அந்த அவதாரம் வரணும் சங்கல்பத்தினால தான் இந்த மாதிரி அசுரர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி, இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஒருபாடு எப்படி கொல்ல பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஒரு அவதாரம் பண்ணி இறங்கி அவன் எவ்வளோ பண்ணோன்னா அந்த அனுகிரகம் வாங்கிட்ட உடனேயே எவ்வளோ இம்சை பண்ண முடியும் அவ்வளோ இம்சையும் பண்ணிடுவான். அவ்வளோ இம்சையும் பண்ணி எல்லா பொருளையும் வச்சுக்கிட்டு என்னென்ன அநியாயம் பண்ணணும் அத்தனை அநியாயம் பண்ணிருக்கும்போது தான் பகவான் அங்கேருந்து தோன்றி அவனுக்கு நல்ல கதி கொடுப்பார். தபஸ்னால நல்ல கதி, குணத்தினால பகவானால் அடிக்கப்பட்டு போகிறவன்.